வணக்கம். நியூஸ் திருப்பூர் ஜான் சாமுவேல். சமீபத்தில் ஒரு வார பத்திரிகையில் போலி நுகர்வோர் அமைப்புகள் திருப்பூரில் தொழிலதிபர்களை மிரட்டுவதாகவும் வியாபார நிறுவனங்களை மிரட்டி பணம் வாங்குவதாகவும் ஒரு செய்தி வெளியே வந்திருந்தது. யாரா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமும் விசாரணை இறங்கின போது யாரெல்லாம் அந்த நுகர்வோர் சம்மந்தப்பட்ட கூட்டங்களில் கலந்துக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நம்ம போய் பேசணும். சில நுகர்வோர் அமைப்புகள் என்ன பண்ணுறதுனா அந்த கேஸ் நிறுவனங்களை போய் நீங்கள் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்கன்னு மிரட்டி அவங்ககிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. அப்புறம் நாங்கள் நுகர்வோர் விழிப்புணர்வு கூட்டம் நடத்துகிறோம், அதுக்கு சீல்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி போய் 3000 5000 இப்படி பணங்கள்லாம் வசூல் பண்ணி கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அப்புறம் ரேஷன் கடைகளில் போய் நாங்கள் நுகர்வோர் அமைப்பில் இருக்கோம், நாங்கள் அந்த கமிட்டியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ரேஷன் கடைக்காரங்களை மிரட்டி எண்ணெய் பாக்கெட் வாங்குறது, அரிசி 20 கிலோன்னா ஒரு 50 கிலோ கொடு, நான் கம்பெனியில் வேலை செய்கிற பசங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இந்த மாதிரி கேட்டு வாங்குறது. ஒரு நுகர்வோர் அமைப்பு அவர் அந்த கேஸ் கடைக்காரங்கள்லாம் கூப்பிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை என்ன கொஞ்சம் பாருங்கன்னு கேட்டு அவங்கள்ட்ட இருந்து அவங்க போய் ஒரு தொகையை கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. நுகர்வோர் அமைப்பே இல்லை, ஆனால் ஒரு அமைப்பின் பெயரை காலாவதியான அமைப்பின் பேரை சொல்லிட்டு அவருக்கு இந்த நுகர்வோர் விழிப்புணர்வு குழுக்கள்லாம் இருக்கும், அதில் ஒரு 2-3 நுகர்வோர் குழுப்பில் அந்த குழுவில் அவர் பொறுப்பு வைக்கிறார். அது கண்காணிப்பு குழு, தவற கண்டுபிடிக்கிற கண்காணிப்பு குழு. இவரே சங்கமே இல்லாத ஒரு ஆள், ஆனால் இவருக்கு அலுவலர்கள் அந்த பதவியை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அவர் நிறைய ஏதோ உருட்டு பெரட்டெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. இப்போ என்னென்னா சாலையில் டிராஃபிக் சிக்னல்லாம் அந்த போர்டு தொங்க விட்டுருக்கலாம், சட்டப்படி தவறு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி திருமண மண்டபங்கள் பார்த்தீங்கன்னா அனுமதியே பெறாமல் முறைப்படி அரசாங்கத்தினுடைய எந்த விதமான லைசன்ஸும் பெறாமல் வச்சுருந்ததெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெரிய வணிக வரி கட்ட வேண்டியவங்களெல்லாம் வீட்டு வரி போட்டுலாம் ஏமாற்றிருக்காங்க. நிறைய செய்திகள் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தால் அது குறித்து இந்த புதிதாக வந்த சங்கங்கள் பிரச்சனையை கிளப்பினால நுகர்வோர் அமைப்புகள் தாங்க முடியாமல் இவங்களே ஒரு பொருளையை கிளப்பி விட்டு கொண்டே உண்மையிலேயே காவல்துறை முழுமையாக விசாரிக்க வேண்டும். அரசு துறை அதிகாரிகள் எல்லார்ட்டையும் விசாரிக்கணும். அப்புறம் போய் ஏதோ ராயபுரத்தில் ஒரு சுவர் விஷயமாக பணம் வாங்கினதாக ஒரு நுகர்வோர் அமைப்பு மேலே ஒரு புகார் சொல்லியிருக்காங்க. சுவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு முட்டு கொடுத்தது நம்ம துணை மேயர் மட்டும்தான். அவர் யாருக்காக 1,75,000 கொடுத்தாருன்னு அவரே சொல்லணும். அல்லது நியாயமா இருந்தா எதுக்கு 1,75,000 கொடுத்தாரு அப்படின்னு அவரே சொல்லணும். அது 1.25 லட்சம் இல்லைங்க, 1,35,000. ஒங்கனகிரி கோயில் பின்னால துணை மேயர் 2 ஏக்கர் வாங்கி அங்க செஞ்ச ஒரு தகுதி திருத்தத்தை மறைக்கிறதுக்காக ஒரு பத்திரிகை ஆசிரியர்களுக்கு கொடுத்த லஞ்ச பணம் அது. இது குறித்து இன்னொரு பதிவு வெளியிடுகிறேன். பத்திரிகை செய்திக்கு நன்றி. உண்மையிலேயே அதிகாரிகளுக்கு புரோக்கர் வேலை பார்க்கிற நுகர்வோர் அமைப்புகள், தவறுகளை சுட்டிக்காட்டி பணம் பறிக்கிற நுகர்வோர் அமைப்புகள் மீது எல்லாம் காவல்துறை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நமது வேண்டுகோளும்.